அனுர அரசாங்கத்திடமிருந்து புத்த மதத்தையும் சங்கைக்குரியவர்களையும் பாதுகாக்க முன்வாருங்கள் என்ற கோரிக்கை மகா சங்கத்தினரின் மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி 20 கொழும்பு பௌத்த சம்மேளன தலைமையகத்தில் இந்த மாநாடு இடம்பெற்றிருந்தது. ராஜபக்ச அரசியலோடு நேரடி தொடர்பை பேணிய மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கப்பட்ட பிக்குமார் பலர் இந்த மாநாட்டில் முன்னணி வகித்தனர். இவர்களில் பலர் கடந்த காலங்களில் இனவாத மற்றும் மதவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஆவர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கசப்ப தேரர், இஸ்லாத்தை அவமதித்தது மட்டுமன்றி மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு விளைவித்த குற்றம் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கலகுடாத்தே ஞானசார தேரர், தமிழ் மக்களை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என கூறிய அந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட அம்பட்டிய சுமணரத்ன தேரர் இந்த மாநாட்டை நடத்த மும்முரமாக செயற்பட்டிருந்தார்கள். அத்துடன் ஊவத்தென்ன சுமண தேரரும் பிரதான காரியகர்த்தா ஆவார். அவர் தேங்காய் எண்ணெய் கொள்வனவு செய்துவிட்டு 6 கோடி ரூபாய் வெற்று காசோலை வழங்கிய விவகாரத்திலும், மாளிகவத்த போத்திராஜராம விகாரையில் T56 துப்பாக்கிகள் 2ம் இயங்கு நிலையில் இருந்த 210 தோட்டாக்களையும் வைத்திருந்த விவகாரத்திலும் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காக அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கோட்டாவின் ஆட்சியில் ஊவத்தென்ன சுமண தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. மேலும் இந்த மாநாட்டிற்கு தலைமைத்துவம் வழங்கிய முருத்தட்டுவே ஆனந்த தேரர் ராஜபக்சர்களிடமிருந்து நிறைய வரப்பிரசாதங்களை பெற்றிருந்தார் எனும் தகவலும் பதிவாகி இருக்கிறது. இவர் அரச சேவைகள் ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவருமாக இருக்கிறார். அவரது நாராயண்பேட்டை அபயராமி விகாரையானது அரசாங்க எதிர்ப்புக்கான மத்திய நிலையமாக செயற்பட்டிருக்கிறது. அவர் மட்டுமன்றி தொடர்ச்சியாக ராஜபக்சர்களுக்கு சார்பான அரசியல் கருத்துக்களை வெளியிட்டு வரும் கொட்டப்பிட்டிய ராகுல தேரரும் முக்கிய பாத்திரத்தை வகித்திருந்தார். அம்பட்டிய சுமணரத்ன தேரர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டது போல அவர்கள் அத்தனை பேரையும் ராஜபக்ச நிக்காயவை சேர்ந்தவர்கள் என்று எம்மால் அடையாளப்படுத்த முடியும், அல்லது V8 நிக்காய என்றும் கூட சொல்ல முடியும். இவர்கள் உண்மையான புத்த தர்மத்திற்கு எதிராகவே இதுவரையிலும் செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். ராஜபக்சர்களின் வீழ்ச்சியோடு இந்த V8 நிக்காயவின் அதிகாரமும் இருப்பும் நலிவடைந்து போயிருக்கிறது. அதனால் மீண்டும் ராஜபக்சர்களின் கைகளுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக இவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அதனொரு கட்டமாகவே இவர்களால் மகா சங்கத்தினர் மாநாடு நடத்தப்பட்டது. இது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சியாகும். மாநாட்டுக்கு முன்னர் இவர்கள் 8000 பிக்குமாரை ஒன்று திரட்டப் போவதாக கூறினார்கள். ஆனால் பின்னர் 5000 பேர் வருவார்கள் என்று தெரிவித்தார்கள். இறுதியில் ராஜபக்ச நிக்காய மாநாட்டுக்கு வருகை தந்த தேரர்களின் எண்ணிக்கை வெறும் 350க்குள் சுருண்டு போனது. அதாவது இலங்கையில் ஏறக்குறைய 35,000 வரையில் தேரர்கள் இருப்பதோடு அவர்களில் வெறும் 1% அரசாங்கத்துக்கு எதிரான அந்த மாநாட்டில் பங்கு பற்றியிருந்தார்கள். ஆக இந்த 1% தேரர்களே கடந்த காலத்தில் தேசிய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டவர்கள் என்று எம்மால் கருத முடியும். சிங்கள பௌத்த மக்களும் பெரும்பாலான தேரர்களும் நிராகரித்துள்ள இந்த ராஜபக்ச நிக்காயவை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆதரித்துள்ளமை கண்டிக்கத்தக்கதாகும். அதாவது புத்த சாசனத்திற்கு எதிராக அரசாங்கம் செயற்படுவதாகவும் தேரர்கள் தண்டிக்கப்படுவதாகவும் முருத்தட்டுவே ஆனந்த தேரரிடம் இவர் முறைப்பாடு செய்திருந்ததோடு V8 நிக்காய மாநாட்டிலும் கலந்து கொண்டிருந்தார். இதன் மூலமாக சஜித் பிரேமதாச தான் ஒரு மிக மோசமான பேரினவாதி என்றும் பௌத்த மதவாதி என்றும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இவ்வாறான ஒரு அரசியல்வாதிக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை தமிழரசு கட்சி தமது முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தது. குறிப்பாக மாவி சேனாதிராஜா ரணில் மீது விருப்பத்தை காட்டிய போதிலும் சுமந்திரன், சாணக்கியன் போன்றோர் சஜித்தை வெல்ல வைக்க அயராது பாடுபட்டிருந்தார்கள். அன்று எதன் அடிப்படையில் இவர்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரித்தார்கள் என்பது பற்றியும், இன்று சஜித்தின் கடும்போக்கிற்கு எதிராக வாய் திறக்காது மௌனிகளாக இருப்பது பற்றியும் தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சி அரசியல்வாதிகள் விளங்கப்படுத்தியாக வேண்டும். அதுபோல திகாம்பரம், மனோகணேசன் மற்றும் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் சஜித் பிரேமதாசவிடம் மலையகத்தை அடகு வைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் இன்று வரையில் சஜித்தை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட தைரியமில்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம் அரசியல்வாதிகளும் தாமும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை மீண்டும் காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பிரதிநிதிகளான முஜிபுர் ரஹ்மான் மற்றும் SM மரிக்கார் ஆகியோர் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையையும் இதுவரையில் விடவில்லை. சஜித்துக்காக ஓடி ஓடி உழைத்த முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மருந்துக்கு கூட வாய் திறக்கவில்லை.
மக்கள் மீது உண்மையிலேயே இவர்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் சஜித்தின் இந்த கடும்போக்குவாதத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இன்று வரையில் அதற்கு எதிரான எந்த ஒரு கருத்துக்களையும் எவருமே பதிவு செய்யவில்லை. அவர்கள் அத்தனை பேரும் இந்த விடயத்தை மெதுவாக கடந்து செல்ல முயற்சிப்பதையே எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் பிரிவினைவாதிகளையும் அதற்கு துணை போகிறவர்களையும் மக்கள் இன்று நன்றாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாமல் ராஜபக்சவின் நுகேகொடை பேரணி சொதப்பியது போலவே மகா சங்கத்தினரின் மாநாடும் பிசுபிசுத்து போனது. ராஜபக்ச நிக்காய அரசாங்கத்திற்கு எதிரான பிரச்சாரத்தின் போது வெளிப்படையாக இனவாத மதவாத கருத்துக்களை முன்வைக்க முடியாமலும் ராஜபக்சர்களின் புராணத்தை பாட முடியாமலும் திண்டாடியதை அவதானிக்க முடிந்தது. ஏனென்றால் அவ்வாறான விடயங்களை மக்கள் இன்று அருவருப்புடன் பார்ப்பதனால் ஆகும். அதுபோல இந்த மாநாட்டில் தாமாக சென்று புகுது கொண்டு சகல பலனையும் தான் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணிய சஜித் பிரேமதாசவிற்கும் பெரும் ஏமாற்றம் மிஞ்சியது. ஏனென்றால் தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்க முயலும் எந்த ஒரு சக்திக்கும் இனி எதிர்காலம் இல்லை என்பதை மகா சங்கத்தினர் மாநாட்டின் படுதோல்வி சஜித் உள்ளிட்ட எல்லா எதிரணி அரசியல்வாதிகளுக்கும் உறக்கச் சொல்லியிருக்கிறது.